இருக்கா வேற வேற அவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு எனக்கு பயமா இருக்குங்க. டே பெருமாள், சாத்தான் ஆள்ற உலகத்துல இப்படித்தாண்டா வாழணும். புரியல? 666 666 3 சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த உலகத்தை ஆளும் போது உலகம் சாத்தான் கையில போயிடுதுன்னு ஒரு மதம் சொல்லுது. இப்ப உலகம் சாத்தான் கையில தான் இருக்கு. புரியல? முட்டாள் ராணி. www வேர்ல்டு வைட் வெப் இதான் இன்னைக்கு உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. நியூமராலஜி பிரகாரம் W க்கு வேல்யூ 6. சோ 666 சாத்தானோட நம்பர். சாத்தான் ஆடுற உலகத்துல நான் தெய்வம் மாதிரி வாழ முடியாதுடா பெருமாள். புரிஞ்சுக்க. உருவமா வரும்னு உலகமே எதிர்பார்த்துச்சு. ஆனா நம்பரா வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கடா பெருமாள். இவனோட உங்களுக்கு எப்படி பழக்கமாச்சு? நான் பாம்பேல மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். இவனை பார்த்ததுக்கு அப்புறம் என் ஃபேமிலியே இவனுக்காக உதறி தள்ளிட்டு வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எந்த பொண்ணோட இவன் 2 வருஷத்துக்கு மேல வாழ மாட்டான்னு. இப்போ உன் தாமரோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல. சுகந்தி, நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்க அப்பா நம்புவாரான்னு தெரியல. நீ என்னோட வா, நடந்த எல்லாத்தையும் சொல்லு. அப்போவாது அவர் நம்புறாரான்னு பார்ப்போம். எனக்கு என்னோட காதலை விட தாமரையோட வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க தான் சுகந்தியா? ஆமா. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? எதுக்கு? பியூட்டி பார்லர்ங்கிற பேர்ல விபச்சாரம் பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதுவும் அவங்க வேலையா தான் இருக்கும். இந்த பாவியோட வாழ்ந்த பாவத்துக்காக எனக்கு கிடைச்ச பட்டு விபச்சாரி நாளைக்கு உன் காதலிக்கும் என்ன பட்ட கொடுக்க போறான்னு தெரியல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி தாமரை காப்பாத்து. மாமா டேய், அவளை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துருங்க. நான் போய் தாமரையோட பாட்டு பேசிட்டு வரேன். ஜெயின், நாங்களும் வரோம். சுகந்தி காப்பாத்துங்க. ஒண்ணுமே சாப்பிடாம இருந்த உடம்பு என்னத்துக்காகும்? இந்த பாலையாச்சும் குடிமா. பாட்டி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பாட்டி. அப்பா கிட்ட சொல்லி நிறுத்திடு. நில்லுடா, இங்க வா. இவ வெளியே போனா நான் உசுரோட இருக்க மாட்டேன்னு சொன்னியே, அதுக்காக நான் தடுத்து நிறுத்தல. நானே சொன்னாலும் அவ வெளியே போக மாட்டா. டே, உன் மேல உசிரியே வச்சிட்டு இருக்காடா. அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை தயவு செய்து நடத்த நினைக்காதடா. ஒரு அம்மாவை புள்ள அடிச்சுட்டாங்கிற கெட்ட பேரை எனக்கு உண்டாக்கிடா. சார். ராஜு ஐயா, என் பொண்ணு கழுத்துல தாலி ஏற வரைக்கும் அவன் ஒண்ணுமே பேசக்கூடாது. சரிங்கய்யா. நான் பிரச்சனை பண்ண வரல. அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். அந்த மாப்பிள்ளை கெட்டவன் அவர்கிட்ட சொல்லணும். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இப்படியே போயிடு. என்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் தாமரை வாழ்க்கை தான் முக்கியம். என்ன பேச விடுங்க அவர்கிட்ட. ₹4 கோடி ப்ராஜெக்ட். இந்தியாவிலே நம்பர் 1 சாம் கம்பெனி இதுதான். 3 years கான்ட்ராக்ட். என்ன ஹாப்பி தானே? வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். கங்க்ராச்சுலேஷன் சார்.
எப்படியோ அந்த ப்ராஜெக்டை மிஸ் பண்ணாம பிடிச்சிட்டீங்க. இந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆக கூடாதுன்னா அந்த மாடலையே மிஸ்ஸஸ் ஆக்கிட்டேன். எப்போ ஷூட்டிங் வச்சுக்கலாம்? வித்தின் a week. ஒரு வாரத்திலேவா? சார் இது 4 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். ஓகே, இட் டேக்ஸ் இஸ் ஓன் டைம். காலத்தே பயிர் செய்யணும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சின்னவங்க நாம அதை ஃபாலோ பண்ணோம். ரைட்? உங்ககிட்ட பேசணும். ஓகே, அப்ப நம்ம ஷூட்டிங்ல பார்க்கலாம். கங்க்ராச்சுலேஷன். ரைட், தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ வெரி மச். சொல்லுங்க. அன்னைக்கு உங்க லைஃபே அந்த விளம்பரத்தை எடுத்தாதான்னு சொன்னீங்க. உங்க லைஃப்காக அன்னைக்கு நான் அதை பண்ணேன். நான் ஒருத்தரை காதலிச்சிருக்கேன். என் கண்ணு முன்னாலே அவரை அடிச்சு போட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்களே. ப்ளீஸ் உங்க கால்ல வேணாலும் விழறேன். இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதீங்க. நீ என்ன வேணா கேளு, நான் தரேன். ஆனா உன்னை தவிர பச்சையா சொல்லட்டுமா, நீ கெட்டு போயிருந்தா கூட எனக்கு ஓகே. கேட்ச் மை பாயிண்ட். நாளை காலையில் கல்யாணம், அவசியம் வந்துருங்க. ஆமாம், திடீர்னு முடிவானனால கொஞ்சம் கிராண்டாக பண்ண முடியல. அதனால தான் நேராக வந்து உங்களை அழைக்க முடியல. கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் அமெரிக்கா கிளம்புறேன். ஆமாம்மா, வந்துருங்க அவசியம். டாடி, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. நடக்காது. ஏன் ஓடி போறியா? இல்ல தற்கொலை பண்ணிக்க போறியா? காதலிக்கிறதே வாழறதுக்காக டாடி, சாகிறதுக்காக இல்ல. மறுபடியும் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. நடக்காது. மாப்பிள்ளை தப்பானுவேன். காதலிச்ச பொண்ணுங்களுக்கு அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளை கெட்டவனா தான் தெரியும். நான் நினைச்சபடி இந்த கல்யாணம் நடக்கும். சீக்கிரமா போய் தூங்கு. கல்யாண பொண்ணு இல்ல, காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காதலிக்கிறதே வாழறதுக்காக, சாகிறதுக்காக இல்ல. என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பிரிய மாட்டோம், சாக மாட்டோம். இது சத்தியம். நான் நினைச்சபடி இந்த கல்யாணம் நடக்கும். பச்சையா சொல்லட்டுமா, நீ கெட்டு போயிருந்தா கூட எனக்கு ஓகே. நீ கெட்டு போயிருந்தா கூட எனக்கு ஓகே. இந்த நகையெல்லாம் பார்க்கும்போது என் மருமக நினப்பு தான் வருது. இந்த நகையெல்லாம் தாமரைக்கு போட்டு பார்த்தா என் மருமகனை பார்க்குற மாதிரியே இருக்கும். வா தாமரை, தாமரை, தாமரை. ஒரு முண்டச்சு கூட இந்த காரியத்தை பண்ண மாட்டாடா. ஒரு கண்ணி பொண்ணை செய்ய வச்சிட்டியே. என் பேத்தி இந்த கதைக்கு ஆளாக்கிட்டியே. டேய் 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 டேய். பாட்டி, அவரை விடுங்க.
அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணல. தப்பான ஒருத்தனை உங்களுக்கு அடையாள காட்டணும்னு தான் இப்படி பண்ண. மனைவியா வரப்போற ஒருத்திக்கிட்ட எந்த ஒரு ஆம்பளையும் கற்பதாண்டா எதிர்பார்ப்பான். ஆனா நீ நான் கெட்டு போயிருந்தா கூட ஓகேன்னு சொன்னியே. நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைக்கிறது என்கிட்ட நடக்காது. என்ன ஒவ்வொரு தடவையும் நான் இப்படிதான் பண்ணிக்குவேன். நான் பொண்ணா வேணும்னாலும் கிடைப்பேன், ஒரு பொருளா கிடைக்க மாட்டேன். இப்ப நான் மணவருக்கு வர தயார். நீ தயாரா? சார், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்க ஆப்படிச்சீங்க, ஆனா தமிழ்நாடு உங்களுக்கு ஆப்படிச்சிடுச்சு. அவன் பல பெண்களோட வாழ்க்கைய அழிச்சவங்கிற உண்மையை சொல்லத்தான் வந்தேன். ஆனா சொல்ல விடாம தடுத்துட்டீங்க. அதை உங்களுக்கு தாமரை புரிய வச்சுட்டா. அதுக்காக அவளுக்கு அவ கொடுத்துக்கிட்ட தண்டனை ரொம்ப அதிகம். இப்போ நான் தாமரையோட அழகையோ அந்தஸ்தையோ நேசிக்கல, அவ மனசை மட்டும்தான் நேசிக்கிறேன். என்ன உங்களுக்கு பிடிக்காம போனாலும் பரவாயில்ல, ஆனா தாமரையை மட்டும் தப்பான ஒருத்தனோட வாட வச்சிடாதீங்க. நான் வரேன் சார். எல்லா அப்பாக்களும் தான் பொண்ணு காதலிக்கிற அவ்வளவு பேருமே அயோக்கிய மாதிரியும், அப்பா பாக்குற மாப்பிள்ளைங்க எல்லாம் நல்லவங்க மாதிரியும் நினைச்சுக்கிட்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடிடுறாங்க. அதே தப்ப நான் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் எனக்கு புரிய வச்சிட்டீங்க. எல்லாத்துலயும் என் கணக்கு சரியா இருந்துச்சு. காதல்ல தப்பாயிடுச்சு. காதல் குயில் கூவுது மனசுல ரயிலோடுது ரயிலோடுது நினப்புல உன்னால உயிரோடுது உயிரோடுது மடியில இடம் தேடுது இடம் தேடுது தவிக்குது உன்னால கதவுகளை திறந்து காத்திருந்து பழகு காதல் வரும் பொழுதே மூடாதே நெஞ்சுக்குள்ள இருந்து மூச்சு விட பழகு